லீவ் ஒரு வாரம் சந்தோஷமா எப்போ விடுவான்னு தான் பாத்துக்கிற போ ஆரவள்ளி இந்த சத்தியமே உன்னை இரண்டாம் தரமாக செய்த உடனே என்ன வள வள கொலை கொலை பேசிக்கிறா ஒரு வாரம் லீவ் பத்தாது என்ன ஒரு வாரம் பத்தாது என்ன நான் முன்னாடி கேட்பாங்க ஒரு வாரம் பத்தாது அப்ப எத்தனை நாள் தான் வேணும் எனக்கு 7 days வேணும் 7 நாள் 7 நாள் இல்ல ஒன்று தான் ஒரு வாரம் நாள ஒன்று தான் என்ன ஒண்ணா ஆமா சரி சரி போ பார்த்த உடனே என்னுடைய மனமாகப்பட்டது எப்போதோ மாறிவிட்டது அப்படி வார்த்தோடு நீ என்பமாக விடுது மாறி எதனா மாத்தா அது பண்ண மாட்டா லீவ் குத்தல சம்பளம் யார் தரது எனக்கு சம்பளம் குடியா டேய் லீவ் கொடுத்து உங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க சம்பளம் தருவியா தர முடியாது 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 அப்ப லீவ் கேன்சல் டியூட்டி கண்டினியூ நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க நான் பாக்குறேன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் வல்லுவரின் வார்த்தையிருக்கிறார் இது என்ன நாடு இது சத்தியபுரி நாடு சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு ஆண்டாதார மனைவியாக எனது பெயர்தான் ஆரவல்லி என ஒரு அப்படி ஆரவல்லி என பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன் அப்படி இருந்தாலும் இந்நாட்டு தளபதியாக விளங்கக்கூடிய பேரரசுக்கு அன்பு தங்கையாக வாழ்ந்து வருகின்றேன் இருந்தாலும் திருதூர் மன்னனை பார்ப்பது வழக்கம் அல்லவா அண்ணா சொல்றாங்க ரெண்டு பேர் வந்தோடனே கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு பேர் நான் சொல்லிட்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேர் ஆம்பளை முன்னாடி கிடையாது அவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது வேற இது வேறயா ஒண்ணா பாப்பா உன்னை அழைத்த காரணம் தெரியுமா பாப்பா என்னைக்கு இல்லாம உன் வீட்டுக்காரங்க அதை கேட்டு பையன் ஆமா என்னைக்கு இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கிறான் அதான் ஒண்ணும் புரியல முகத்துல சந்தோஷம் இருக்கின்றது அண்ணா இதுவரையில அவன் முகத்துல சந்தோஷமே வந்தது கிடையாது இப்பொழுது வருவது என்ற ஏதோ ஒன்று நடக்க போகின்றது அதுவும் ஏதோ ஆனந்தமான செய்தி வச்சுங்கிறானா ஆனந்தமான செய்தி ஆமா ஏன்னா நமக்கு தெரியாது என்ன ஆனந்தமான செய்தி பாப்பா எனக்கு கொஞ்சம் அறியல நீ வந்தாதான் வாங்க நான் என்னிடம் முடித்தால் உங்களை நான் எடுத்து வந்து என்ன பண்ண மனைவி சத்தியமா சரியில்லை ஏன் மனது சரியில்லையா எதை வச்சு சொல்ற ஒழுங்கா கோஆபரேட் பண்ணல புரியல ஒழுங்கா ஒரு ஓகே நான் சொன்னேன் டேய் பையா போய் என் பொண்டாட்டிட்ட ஐத்திட்டு வரான்னு கூட்டா வரல அவன் போய் உன்னை ஐத்திட்டு வர சொன்னேன் என்னுடைய மனைவி விரைவாக அழைத்து வர சொன்னேன் அப்போ ஈட்டா மன்னவா மலர் பாதமே தொழும் மங்கையால் செய்தவா
கருப்புற ஒருத்தி வாயில போடாத. ஆமாடா, பின்ன சூத்துல போடுவாங்கடா. ஏன்டா போய் போய் மண்ணன் கால் மேல அடிக்கிற? என்ன 10 பேர் அமைச்சவங்க காலத்துல தப்பு இல்ல. ஐயா நாடியா, ஐயா சிம்மாசனா, அவனுக்கு ஆடுறதுக்கு உரிமை இல்ல. அதெல்லாம் தப்புடா. கால கால ஏய் வினோத்தியா 6000 தர முடியும் காஞ்சிபுரத்துக்கு போய் ஸ்கேன் எடுத்து வந்துரு ஏங்க, நம்ம ஸ்கேன் எப்படியா முடைச்சாங்க கண்டிப்பா மாறி என்ன ராசியா? நவீனா ஆ. கீழே உயிந்தல்ல ஆமா. சப்பம் வரலடா. போறியா? வரல. ஐயா ஒண்ணுல 3 பேர் தானே கீழே விடுங்க. அவனுக்கு சப்ப வரலையா? உங்க 2 பேருக்கு சப்ப வருது. அவனுக்கு சப்பம் வரல. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சப்பம் வரும். கால் சப்பா. யா வரல நான் இங்க போய் ட்ரைனிங் கொடுப்பேன். கால் சப்பா. போடா. அழைத்த தேதி அழைத்த தேதி கூறும் நம் வாழ்ந்த வீழ்பட்டாடு பூவில் வாட்டம் போச்சடா அட போடா போல. எனக்கு போன்ல இருந்தா சந்தோஷம். என்னாச்சு? மச்சான், ஏய். கையை உள்ள விட்டு பாரு. ஆ. அந்த புரோட்டாக்கு மாவு பேசில ஆ. அதே மாதிரி பேசிடுறேன் நானு. இதெல்லாம் சாப்பிட்டு வர வர சரியில்லை நீ. பூவில் வாட்டம் போகிறேன் பூவில் வாட்டம் போய் பதிசேவை செய்ய பெண்ணாடு மன்னவா மலர்பாதமே தொடும் மங்கையால் செய்த வாசம் மன்னவா மன்னவா ஏய், ஏய், என்ன பண்ணுங்கடா? சாமி கும்பிடுறேன். சாமி கும்பிடுறியா? ஆமா. ஏன் அங்கதான் சாமி கும்பிடு, இங்க கும்பிட்டு ஆகாதா? அடையாளா. அங்கெல்லாம் சாமி கிட்டியா ஆ. இந்த கோயில் படி கிட்டியா ஆ. அங்க சாமி கும்பிட்டா ஆ. நம்ம எல்லாம் அடிக்க கண்டா மாட்டோம். நாதாரு ஒரு பதி சேவனா என்னன்னு தெரியுமா தெரியாதா ஆஹா. தெரிஞ்சுக்கோ சொல்றா. ஒரு பதி சேவனா பல ஆண்டு காலம் தவம் இருந்து ஒரு தெய்வத்தை நேரடியா பாக்குறதுக்கான சமம் இந்த பதி சேவன்றது ஆ. வீட்டுக்கார கால்ல பாதம் பணிந்து ஆ. தெய்வத்தையே நேர்ல பாக்குறதுக்கு ஒரு பாக்கியமானது இந்த பதி சேவன்றது புறம்போக்கு எஜமான எப்படி அவங்க மனைவி பதி சேவை செய்யறாங்க உங்ககிட்ட என்னங்கிறாங்களே கசமா பாதி சேவனா பூஜை செய்யணும்டா. அருமையான சேவனா. என்ன பாக்கியா இல்லையா? வீட்டுல இல்லையா? வாடா, வாடா. ஆறு பண்ணி நீ குடி சீக்கிரத்தில் செத்துருவா. ஏய். குடி சீக்கிரத்தில் அனைத்து நலங்களையும் வளங்களையும் சேர்த்துருவா. செத்துருவான்றா சாத்தா சொன்னா. குடும்ப ரகசியத்தை அதனால பாத்து உங்கள் இருவருக்கும் இது எத்தனை வேலை இல்லை. ஏன் இந்த வேலை இல்ல. வாடா அங்க. அங்கதான் வாடா. இப்ப எதுக்கு இங்கதான் நீ சொல்லு. ஏய், அரண்மனை வெளிப்புறத்தில் உங்களுக்கு வேலை இல்ல. ஏண்டா? நீங்க அரண்மனை உள்ள போக யா. நானும் என் மனைவி குடும்ப ரகசியத்தை பேச போறோம். என்ன பண்ண போறீங்க அவளை வச்சு? பகாயம் பண்ண போறோம். நான் உன்னை தோல் வச்சு கொடுக்குறேன். ஏய், எதுக்கு என் மனைவிக்கு 1000 ரூபாய்? ஒரு 5 கண்ணா கூட வாங்கி கொடு. அண்ணா
சரி உங்க இருவருக்கும் ஒரு வாரம் லீவ். ஒரு வாரமா? ஒரு வாரம் சந்தோஷம். வாடா, போலாம். போ. சந்தோஷமா எப்போ விடுவான்னு தான் பாத்துக்கிறப்ப போ. ஆரவல்லி இந்த சத்தியமே ராஜி உன்னை இரண்டாம் தரமாக திருமணம் செய்த உடனே நம்முடைய நாடு என்ன வர வர கொலை பேசிக்கிறா. ஒரு வாரம் லீவ் பத்தாது. என்ன ஒரு வாரம் பத்தாது? என்ன நான் முன்னாடி கேட்பாங்க ஒரு வாரம் பத்தாது. அப்ப எத்தனை நாள் தான் வேணும்? எனக்கு 7 days வேணும். 7 நாள் 7 நாள் 7 நாள் இல்ல ஒன்று தான். ஒரு வாரம் நாள ஒன்று தான். என்ன ஒண்ணா? ஆமா சரி சரி போ. உன்னை திரும்பி பார்த்த உடனே என்னுடைய மனமாகப்பட்டது எப்போதோ மாறிவிட்டது. அப்படி வார்த்தோடு நீ என்னமாக விடுது மாறி. எதனா மாத்தா அது பண்ண மாட்டா. நீ குச்சல்ல சம்பளம் யார் தரத்தியா? எனக்கு சம்பளம் குடியா? டேய் என்ன? லீவ் கொடுத்து உனக்கு சம்பளமும் கொடுப்பாங்க. சம்பளம் தருவியா? தர முடியாது. வாவ் முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது. அப்ப லீவ் கேன்சல், டியூட்டி கண்டினியூ. நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க. ஏய். நான் பாக்குறேன். ஆமா கூட்டி கொடுக்குறியா? ஏய் சம்பளத்தை அது வந்து உன்னை திரும்பி பார்த்த உடனே சாப்பிட்டு எங்க வீட்டுல உங்க வீட்லயா? தலைவனா அஞ்சு மூட்டா நான் என்ன சம்பளமும் கொடுப்பாங்க. சாப்பாடு போடுவாங்க. போட முடியாதா? லீவ் கேன்சல் டியூட்டி கண்டினியூ செய்யுங்க. ஏய் அப்படி உட்கார்றதுக்கு ஏண்டா உனக்கு சொல்லி கொடுத்தல உனக்கு சொல்லி கொடுத்தல என்ன ஏன் மனைவி உனக்கு போறாளே தாய் சாதமா அது வந்து அவ போட்ட டைட் சொட்டனா நைட் ஆனா மயிர் மயிரா கைது எப்படி என்னடா மோட்டரி மேல ஒளிஞ்சு மேல நான் என்ன பண்ணிக்கிறாங்க சின்ன பயிலு போட்டு நீயா பொல்லாமனா பொல்லாமனா பொல்ல எந்த சோழ போயிடா நேரம் வேலை செஞ்சாலும் மோட்டர் காய் இன்னும் அதெல்லாம் தண்ணி வரும் ஏய் ஒரு இடம் பார்த்து விடு பாறை ஏகரியா பார்த்து விட்டுட்டு போறேன் தெரியும் பாறையா பஞ்சானு மங்கள தீபத்தில் கொள்ளொளித்தாரோ
அத்தனை வெட்கப்படாத ஓடிவிட்டார். போகத்தை ஊசியை போகடிங்க. உணர்ச்சியை துணி விட்டு போகடிங்க. ஐயோ எங்கே மனம் மாறாக ஓடி வந்த ஓடி வந்த செந்தலி தமிழாக அடிப்பாட மாட்டாயா ஆட மாட்டாயா வானத்தை விட்டு நிலவு பிரிந்தாலும் மலனை விட்டு மனம் பிரிந்தாலும் நகத்தை விட்டு சதை பிரிந்தாலும் நம்முடைய உணவு பிரிந்தாலும் நம்முடைய அரண்மனை நம்ம இருவரும் இப்படி ஆடிப்பட்டி கொண்டு இருந்ததுனால் எதற்காக நான் எடுத்திருக்கேன் அமைச்சரே ஒரு ஆனந்தமான செய்தி ஒரு சத்தமான செய்தி உரைக்க என்னுடைய மனைவியை அழைத்து வந்தால் குறிப்பரன் உரைத்தேன். என்னுடைய மகள் அகிலா அகிலை அழைத்து வர வேண்டும். நாங்கள் நால்வரும் ஒன்றாக இருக்கும் போது அந்த உண்மையை நான் உரைக்கிறேன். மாமா அவன் சின்ன பொண்ணு அவங்கள சொல்லி என்ன என் மகன் வரணும். என் மகன் வந்தா நாங்க சொல்லுவேன். பண்ணுவேன் சொல்லுவேன். அண்ணா பாபா பாத்தீங்க அண்ணா அண்ணா பாண்டிர அவரு ஒரு சின்ன சிறு பொண்ணு நம்ம வளர்த்த பொண்ணு அவன் ரகசியத்தை உரைப்பார் என்ற ஏதோ ஒரு சந்திக்கிறான். பாப்பா அவனை பாத்தியா அவன் முகமாகப்பட்டது சிரிப்புல அப்படியே பொங்குது. அவன் சிரிச்சாலே நம்மளுக்கு ஆபத்து தான். சரி எனக்கு